உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அமைச்சர் சேகர்பாபு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செயல்படக்கூடியதா நிலை இருக்கிறதா அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை கேபி வச்சிருக்க கே பாலகிருஷ்ணன் எப்படி பாக்குறீங்க? நேற்றைய முன்தினம் வரையில் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகளை மனதார புகழ்ந்தவர்தான். இந்த ஆட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் மனதார புகழ்ந்தவர்தான். மகளிர் உரிமை திட்டம் என்றாலும் சரி, விடியல் பயணம் என்றாலும் சரி, புதுமை பெண் திட்டம் என்றாலும் சரி, முதல்வருடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் புகழ்ந்தவர்தான். அவருடைய நெருடல் என்னவென்று புரியவில்லை. அவருடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்டு நிச்சயமாக அதற்குண்டான பரிகாரத்தை காண முடியும். ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை கோருகின்றதை முடிந்த அளவிற்கு மறுப்பதில்லை. மக்களுடைய எண்ணங்களுக்கு, மக்களுடைய அசௌகரியங்களுக்கு எந்தவிதமான குந்தகமும் ஏற்படாமல் போராட்டத்திற்கு அனுமதி வழங்குகின்றது. கடந்த காலங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது 2024ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கோரிக்கைகளுக்காக போராடியவர்களுக்கு அனுமதி தந்தது போல் வேற எந்த ஆட்சியிலும் அனுமதி தரவில்லை. அதேபோல் அவருடைய கோரிக்கைகளுக்கு போராட்டம் நடந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை அனுப்பி பேசி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களோடு கலந்து பேசி உடனடியாக அதற்கு நிவாரணம் காணுகின்ற அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. போராட்டங்கள் என்று வருகின்ற பொழுது மக்களுடைய சராசரி வாழ்வு, தினசரி வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்பது இந்த ஆட்சியுடைய எண்ணம். அப்படி போராட்ட களத்திலே ஈடுபடுபவர்களை எந்தவிதமான அச்சுறுத்தலோ எந்தவிதமான அடக்குமுறைகளோ பயன்படுத்தப்படுவதில்லை. முறையாக வழக்கு பதிந்து அவர்களை மாலைக்குள்ளாக விடுதலை செய்கிறது. இது சட்டத்தின் ஆட்சி. ஆகவே சட்டமீறல் வருகின்ற பொழுது அதற்குண்டான வழக்குகளை பதிவு செய்வதுதான் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற அரசுடைய கடமை. ஆகவே அருமை அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைக்கு வரை இந்த ஆட்சியை புகழ்ந்து கொண்டிருந்தவர்தான். வருங்காலங்களில் அவர் புகழ்கின்ற அளவிற்கு அவருடைய தேவைகளை நிச்சயமாக செவிசாய்த்து இந்த ஆட்சி நிறைவேற்றும். எல்லோருக்கும் எல்லாம் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பொதுவான முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் குறைகள் என்றால் நிச்சயம் களைவார்கள். குற்றம் சாட்ட வேண்டும் என்றே குற்றம் சாட்டினால் அதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. சிபிஐ ஒழித்து விட்டால் கல்யாணம் நின்று விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் சார். சிபிஐ ஒழித்து விட்டால் கல்யாணம் நின்று விடுமா? போராட்டத்தை ஒடுக்கி விட்டால் உங்களுடைய பிரச்சனை சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன பழமொழி. இன்றைய காலகட்ட பழமொழிக்கு பேற்றார் போல் ஏதாவது சொன்னால் பதில் சொல்லலாம். போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் சேகர்பாபு பேசியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலையே நாம் தற்போது பார்த்தோம். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.